இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பில் வந்து இதோட 2வது இடம் திருக்கோணேஸ்வரத்துக்கு தான் போகிறோம். திருக்கோணேஸ்வரத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ராவணவட்டில் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நானும் என் ஃப்ரெண்ட் படியும் தான் போகிறோம். ஸோ அந்த கோயிலை சுற்றி பார்த்து வருவோம். வளமே அந்த திருக்கோணேஸ்வரத்துக்கு 10 வருஷம் கழிச்சு போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முதல் நம்ம சேனலில் முதல் தராரம் பார்க்குறீங்களா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரி நடந்து போய் கொண்டிருக்கோம். இங்கிருந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து அந்த கோயிலுக்குள்ள போய் வீடியோ எடுக்கலாம். கோயில் வெளியே இருந்து எடுத்துடணும். ஏன்னா உள்ளுக்குள்ள எடுக்கிறேன்னு சொல்றோம். எனக்கு தெரிய வருது சிவன் கோயில் மட்டும்தான். அந்த கோயில நாங்க எங்களுக்கு இப்போ ஈவினிங் டைம் எங்களோட வண்டே ரீப்ல நாங்க எத்தனை இடத்த போறோம்ன்றதான் ஒரு அண்ட் அதை போய் பாருங்க. என்ன போடுவேன் செகண்ட் வீடியோ. கோயிலுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை நான் கண்டிருக்கேன் குட்டி. இல்ல இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. சின்ன பிள்ளைல வந்து பிபி வாங்கி ஊதி ஊதி போகுது. நீ ஒன்று வாங்கிடு போகல வாங்கிடுது. போகல வாங்கி எடுத்து போகல வாங்கிக்குள்ள அந்த இது மாதிரி போகல வாங்கி எடுத்து நீ பைக்கை ஃபுல்லா ஓடுனா ஊதி வர்றாய்க்கு பிடிக்க நீ காசு கொடுக்கலாம். வெடும் அது என் கண்ணாடி நண்பன் தொலைச்சவன். அந்த கண்ணாடியை நான் இங்கே வாங்கிட்டேன் போவோம் கடைசியில். அவ்வளோ பெரிய பிளான் இல்லை. கோயிலுக்குள்ள போறோம், சாமியை கும்பிடுறோம், சிவன் டப்பனை முருகன் டப்பனை கும்பிடுறோம். ஏற்கனவே கும்பிடுத்தோம். கண்ணாடி ஒன்று வாங்கி எடுக்கணும். ஏன்னா நம்மளோட கண்ணுக்கு கண்ணாடி தான் அழகு. ஓகே, இந்த கோயில் என்ட்ரிக்கு வந்துட்டோம். வாங்க அப்படியோ பாருங்க. இந்த வந்திருக்கோம். கோயில் ஸ்டார்ட் சேர்த்தி முடிவு இடங்குவிடம். இதெல்லாம் வந்து கோயில் ஸ்டார்ட். இதுக்குள்ள வந்து வாகனம் செல்ல தடை, ஃபோனே அலோட்டில் என்றான் நண்பன். வாங்க அப்படி போக என்னென்ன அலோட் என்னென்ன அலோட்லன்னு பார்ப்போம். பேக் இங்கே வைக்கலாம்டா, காசு கொடுத்து பேக் வைக்கலாம், ஹெல்மெட்டுக்கு காசு கொடுத்து வைக்கலாம். ஆனால் நாங்கள் பேக்கு ஒரு சேஃப்டியான இடத்த வச்சுட்டோம். சேஃப்டி அதை விட சேஃப்டி இதேன்னு சொல்லுவேன். ஏன்டா இவங்க காசு எடுக்கிறாங்க. என்ன தேவைக்கிட்டா நான் நினைச்சேன் வெய் அந்த வேலை வைக்க சொல்லிட்டாங்கண்ணே தானே. நம்ம ஒன்றும் கொண்டு வர்றது என்ன வைக்கிறேன். எனக்கு இவங்க கலட்டு சொல்லுவாங்க, நான் கட்டவே இல்லை. சூழல்றது ரொம்ப கஷ்டப்படுறேன் நண்பன். என்ட்ரியில் வந்து கோயில் என்ட்ரியில் வந்து சூழல் அங்கலட்டி பேக் சாமான் இஞ்சி வச்சு போட்டு போட்டாமா. ஸோ மேலே ஒன்று கொண்டு அலவுட்டில் நம்ம நடந்து ஃப்ரெண்ட் படியும் ஷூவை வச்சு போட்டு வரதுக்கு இல்லை. நம்ம அவ்வளோ தூரம் போயிடுவோம் இன்னைக்கு. ஸோ அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நம்மளை தேடுவான். வாங்க பாருங்க, ஸ்லோ மோஷன் நடந்து வரான். கோபாலு கொஞ்சம் வேகமா வாடா வாடா. ஏண்டா இவ்வளவு சுறுசுறுப்பு இல்லாம வாரா? ஏன் இவ்வளவு சுறுசுறுப்பு இல்லாம வாரா? எத்தனை மணிக்கு வந்து நம்ம சோறு வாங்கி தந்தீங்க? சோறு வாங்கி தந்தீங்க. அங்க பாருங்க. வாவ், இந்த மயில பாருங்க. சிவன் கோயிலுக்கு வந்தானே மயில் தான். சிவன் கோயிலுக்கு எங்களுக்கு முடியல. சிவன் கோயிலுக்கு வந்தா உள்ள மயில் தான். எப்படி நிக்குவா? இதுக்கு வந்து டெம்பிளுக்கு வந்து எல்லா தேவையான சாமான்களை வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் பூமாலை கடை இருக்கு, அதையும் வாங்கிட்டு இது இந்த மயிலை பார்த்துட்டு அழகா வாங்குறதுல ஒன்று நம்ம சாமியை பார்க்க தான் வந்தாங்க. முன்னுக்கு இருந்தா இவர்தானே சிவபெருமான். நானும் உண்மையிலே 10 வருஷம் கழிச்சா வரேன்னு சொல்லுவா. கோயிலுக்கு வந்து சின்ன வயசுல இப்போ நான் அப்போ வந்தாங்க. இது வெட்டு என்ன வெட்டுன்னு பாரு, அடுத்த வெட்டை காட்டுவீங்க. இந்த வெட்டு என்ன வெட்டுன்னு பாத்தீங்கன்னா நம்மட முப்பாட்டன் ராவணன் பூரண வரலாறு. ராவண வெட்டு ராவண வெட்டு பூரண வரலாறு. இது வரலாறு வந்து இதுல போட்டிருக்காங்க. பட் இந்த நல்லா இருக்கு. முருகன் சிவபெருமாண்ட வேல் இருக்கு. சரி, முருகன் இது சிவபெருமாண்ட. இந்த ரெட்டை வந்து நம்ம அவர்த்தால போட்ல டிராவல் பண்ணிட்டு பார்க்கலாம். போனேன் சரி கதை இறங்கி எடுத்தது எடுத்தது. வாங்க உள்ளுக்குள்ள போய் பாப்போம். ராவண விட்டு இவிடத்த காலை கழுவிட்டு இந்த சிவபெருமான் என்ட்ரிலே சிவபெருமான் இருக்காரு. இது கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு பிறகு வாரேன். என்ன ஓட்டி சொல்றா? ஆனா புதுசா இருக்கு 10 வருஷத்துக்கு பிறகு வாரது. நான் உண்மையா சொல்றேன், நான் போயிட்டு சொல்லல சத்தியம். நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகுதான் இதுக்கு சாய்பாபா ஸ்டூடெண்ட்ஸா இருக்க கூட. சாய்பாபா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட ஊர்ல இருக்கு சாய்பாபா. அவங்கள எங்களை மந்த்லி 1 டைம் கூட்டிட்டு போவாங்க. அப்ப நல்ல அதான் வாழ்க்கை, சொர்க்கமான வாழ்க்கை. இப்ப நம்ம அப்புறம் ஃப்ரீயா கூட்டிட்டு போவாங்கடா. நல்ல வாழ்க்கை அது. நீயாச்சு பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல எங்கட மச்சால் இருக்காதானே. மச்சால் ஒரு ரிப்போ அவனை கூப்பிட்டாரு.
அதுக்கு நான் வரையில நடம் பிடிக்க என்னோட சேர்ந்திரிவானி குவேனி அவனோட சேர்ந்திரியதுக்கு முதல்ல அவனோட தம்பியோட சேர்ந்திருந்தான். அவனோட சேர்ந்திரியக்குள்ள அவன் தான் வாடா இப்போ அவனை கூப்பிட்டு அப்பெல்லாம் அறியாத வயசுல ஒரு வெள்ளைக்காரியோட வந்து திறந்த போட்டோ எடுத்துருக்கு அந்த வயசுல. அப்ப இந்த அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த கோயிலுக்கே திரும்ப வாரு ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல வரக்குள்ள போய். ஏன்னா அப்ப தெரியாம வந்தாங்க, இப்ப தெரிஞ்சு வரும். ஒரு மாதிரியா கோயிலுக்கு வந்துட்டோம், சிவபெருமானையும் பார்த்துட்டோம், சாமி கும்பிட்டு சிவபெருமானையும் பார்த்துட்டோம். சிவபெருமான முந்தி நந்தியை கண்ணு பார்த்தேன். நந்தி தேவர் மேல இருக்காரு. நந்தி தேவரை பார்க்க போவோம். நந்தி தேவரை பார்க்க எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்காங்க. கோயிலுக்குள்ள போவோம். அன்பன் சாமி கும்பிட்றான். இது ஒரு தேர். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேப்புக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுப்பாங்க. ஓ இந்த தேர்லாம் இந்த மண்ணுக்குள்ள இல்ல இருக்கு. கோணேஸ்வரம் நம்மளோட கொக்கடிச்சலை சிவன் கோயில் எல்லாம் பெரிய இடவழி, சின்ன ஒரு இடவழி. அதான் அதுக்கு எவ்வளவு பேர் நிப்பாங்க நைட்லாலே. கோயில் அந்த இடம் ஏரியா கோயில் திருவிழா டைம்ல அப்ப இடத்துல ஒரு நந்தி ஒன்று இருக்கு. அந்த நந்தியோட காதுல போய் எல்லாரும் சொல்றவங்க. நான் 2010 சொன்னேன், மறந்து வைத்தேன். நடக்கல அந்த கதை இப்பயும் நடக்கல. சிலை மறந்து வைத்து சிலை நான் இருக்கு, அது நடக்க கோயில் நந்தியில காதுல ஊதுறதுக்கு வந்து கணக்கு பேர் லைன்ல இருக்காங்க. மங்களை பார்த்து வருவோம். வந்து இன்னும் நிறைய விஷயம் பார்க்கறதுக்கு கோயிலை இப்பதான் வெளியே சுத்துறோம். இந்த இதுல ஒரு தேர் இருக்கு. இதோட வந்து 5வது தேர். இதுல வந்து ஒரு ஆள் இருக்காரு மலைக்கு நடுவுல. போறதுக்கு உள்ள வந்து ஒரு வழி இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள போய் என்ன இருக்குன்ட்டு சொல்றா. சிவபெருமான் வதம் அசுரனா சிவன் வதம் செய்யறாருனே அப்படிதான் இருக்கு. நந்தி கல்லத்தான் இருக்கு. அந்த கல்லு பார்த்து சொல்லுவோம். அந்த கல்லு சாணம் போட்டு சத்தம் போட்டு காட்டினாதான் இந்த கோயில அடிக்காம போகணும். அது கொக்கடி சொல்லி அந்த வரலாற்று. ஆனா இது வேற மாதிரி இருக்கு. அன்பே சிவன் திருக்கும் இதெல்லாம் நேர்த்தி கடனை கட்டுறது நீ மூதாட்டியான இதெல்லாம் வந்து நேர்த்தி கடனை கட்டுறது. வாவ் அது என்னடா போட்டாடா அது உங்களோட வருது. ஒரு சின்ன வண்டு வருது பாத்தியா? நான் பாய பண்றது மிஸ்டேக் ஆகி போன்ல நீங்க சரி சும்மா சொல்றேன் வாங்கிடுவேன் வீட்டுக்கு நம்ம வாழுது. இந்த அளவுக்கு வன்மமாயா? மூன்று சாமி இருக்கா 4 சாமி இருக்காங்க. நாங்கல்ல சொல்லு. சிவபெருமானே காத்தோட்டமா சன்செட் பார்த்து சன்ரைஸ் பார்த்துட்டு சன்செட் பார்த்துட்டு அங்க இருக்காரு. நம்ம ஊர்ல கிடக்க ரியல் வாழ்க்கையை வாழ்றோம். நம்ம நிமிடம் வந்து பாருங்க காற்றை கதைக்கிறதெல்லாம் ஏண்டா இப்படி எப்படி இருக்கு இந்த அனுபவம்? வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருங்க. எப்ப சாகுற முடியா? இதாண்டா ராவணன் இந்த வரைக்கும் வாங்க இவருதாங்க ராவணன். நிறைய பேர் காசு போட்டிருக்காங்க. இப்போ காசு அங்கங்களை வந்துருக்கீங்க அவ்வளோ சில்லற காசு. ராவணன் ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன். பணத்தை வீசி எறிவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும் இதை போட்டிருக்காங்க. ராவணன் ஏன் தெரியுமா காசிடுறாங்க? அது எனக்கு தெரியா. ஆனா இதுல போட்டிருக்காங்க ராவணன் ஒரு சிவபக்தனா, ராவணனுக்கு காசு எறியவனா. இது இப்பான்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முதல் போடலவா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாங்க வரக்குள்ளே போடலை. இப்பதான் போட்டிருக்காங்க நிறைய காசு மிச்சம் நினைக்கி. ஆமா முதல்ல நான் எரிஞ்சிருக்கேன். 20 ரூபா காசு எடுத்தவர் 10 ரூபா காசு எடுத்தவர் தராருல சொல்லாது. நான் அப்பெல்லாம் ஒரு கணக்காரன்டா. இதுதான் பரவ முனியமர் என்று சொன்ன நம்பாங்க. இவர் தான் சிவபெருமான். சிவபெருமான் அடுத்த அவதாரமா? அவதாரம் இல்ல சிவபெருமான் தான். சிவபெருமான் அது அவ முன்னுக்கு இருக்கதான் திருநூறு சாத்து கிடைக்காது. திருநூறு சாத்துக்குள்ளே இந்த திருக்கோணேஸ்வரர் கோவில்ல ஃபுல்லா சிவபெருமான் தான் அடிக்காரு.
இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எப்படி இருக்குங்க சிவலிங்கம் இருக்கு தனி சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவலிங்கம் இருக்கு தனி அதை வெட்டி போட்டு அதுக்குள்ள ஒரு சிவபெருமான ரியல் மனுஷன் நிற்கிறவங்க அந்த ஸ்டைல் செட் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்க எல்லாமே சிவபெருமான் அவதாரம் தான் ஃபுல்லாக அங்கே இருக்குதுதான் சிவபெருமான் தான் முன்னுக்கு தான் கோயில் இருக்கு முருகன் கோயில் உள்ளுக்குள்ள போகலாமா உள்ளுக்குள்ள வச்சு நம்ம போக மாட்டோம் இந்த போத்தல இல்லை நாங்கள் நல்லா கறி சாப்பிட்டோம் நாங்கள் அப்படி நம்பாதீங்க சிவபெருமான பின்பக்கம் இருந்தா எவ்வளோ வடியா இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் வினைத்தி கிடந்தான் ஃபுல்லா கோயில் ஃபுல்லா எல்லாம் வினைத்தி கிடந்தா தான் இருக்கு இப்போ கோயில் சுத்திரம் ஃபுல்லா நான் முறைக்குமே சொல்றேன் கோயில் சுத்துறது நம்ம வலப்பக்கத்துல சுத்தணும் இடப்பக்கம் சுத்தப்படாது நாங்கள் சுத்துறது தப்பான முறை உண்மையா ஆமா எல்லாரும் தான் போறாங்க கைத்த எல்லாரும் கோயில் சுத்துற எல்லாருமே வலப்பக்கம் தான் இது கோயில் பின்பக்கம்டா வாடா இப்ப முறை பக்கம் என்னட்டு பாத்தீங்கன்னா கோயில் எல்லாரும் இடப்பக்கம் தான் சுத்தணும் வலப்பக்கம் சுத்தங்க அழிச்சுட்டு வீடியோ போட கைஸ் கோயிலுக்கு வந்து நாங்க கோயிலை சுத்தி பார்த்துட்டு ஃபுல்லாவே வீடியோ ஒரு அளவான வீடியோ எடுத்துட்டு ஒரு ராவணை விட்டு அடுத்தது ராவணன் எல்லாத்தையும் காட்டிட்டு கோயிலை விட்டு போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வேளாண்ல டைம் இல்லை எங்களுக்கு இன்னும் நிறைய இடம் சுத்தி பார்க்கறதுக்கு. ஸோ வீடியோ இதோட முடிக்கும். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஆமா பாய். எவ்வளோ இந்த வீடியோ நாங்கள் இப்போ வாட்டா எடுக்கிறோம் வாட்டா அதான் முக்கியம். அது முக்கியம். அதுக்கு பேக்கு முக்கியம் தான். பேக்கு முக்கியம். கடையை விட்டு அவங்க ஓடிக்கணும் அப்படி இருக்கு. அடுத்த உள்ள கிடக்க வர வேண்டிய அதுக்கு முக்கியமான நிறைய சாமான் இருக்கு. கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு போகல. அதுவே 20 கிட்ட வரும். 1 கிட்ட வருமா? 20. பாவி ஏன்டா குறைய வரும். அல்ட்ரா லைவ்ல சொல்றியா அது குறைய. சோ நில்லுங்க நம்ம ஷூ எடுப்போம். பேசினோட முருகன் வித்த கட்டுறாரு இவ்வளோ நேரம். அதை எடுக்க மறந்துட்டேன். யார் முருகப்பெருமாள் எப்படி வந்து நிற்கிறாரு. இந்த டைம்ல தான் நிறைய பேர் வாராங்க போறாங்க கோயிலுக்கு. நிறைய பேர் இந்த டைம் வந்து போகிற டைம். இந்த டைம் பூசை டைம் நினைக்கிறேன். பூசை நடந்து பண்ணுறது அங்கே பிஸியாக இருக்கிறதுல அந்த கோயிலுக்கு நிறைய பேர் இன்னும் மதம் மொழி எல்லாம் வராங்க எல்லோரும். ஸோ இந்த டைமில் நிறைய பேர் தான் வந்து கொண்டிருக்காங்க. வெள்ளக்காரர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு தான். நம்மளோட இந்த சிவன் கோயில் இருக்குதான் திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு தான் இந்த இனம் மொழி மதம் அன்று ஒருத்தரும் இனம் பிரியாமல் அவங்க வந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து சிங்களக்காரர்கள் வராங்க, முஸ்லீம்காரர்கள் வராங்க, புத்தராக்கள் வராங்க, அடுத்தது இன்னொராக்கள் வெள்ளைக்காரர்கள் வராங்க, தமிழாக்கள் வராங்க, நிறைய பேர் வராங்க நம்மளோட சிவன் கோயிலுக்கு. இனம் மொழி மதம் வந்து பிரிவாக்காமல் எல்லாருமே வராங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்களும் வாங்க. இந்த ரோட்டு நடக்க ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்க வரும் போல அவ்வளோ உனக்கு இந்த ரோட்டு எவ்வளோ தூரம் தான் நடக்கிறோம். நாங்களும் பைக்கு மேலே இருந்து கொண்டு வரையிலாம் அதை பார்த்துட்டு இருந்தால் நிறைய பேர் வராங்க. பாருங்க இருக்க ஆக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். அப்படி சொல்கிறேன் ஒரு டைம் இல்லை இருக்குது. அந்த பூசை டைம் வந்து எல்லா டைமும் நடக்கும். நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. வெள்ளைக்காராக்கள் வந்து சிங்களக்காராக்கள் மட்டும். இதில் போகிற டைமில் வந்து ஒரு பாட்டு பிடிக்காது. எங்களோட பேக் சாமான் எங்களோட பொருள் எல்லாம் வந்து எங்களோட ஹெல்மெட் எல்லாம் வந்து ஒரு அக்காட்ட கொடுத்துருந்தேன் கடையில். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு எடுத்துட்டு அவையோட கடையிலே ஒரு சர்பம் ஒன்று குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த சர்பம் என்ன இல்லை நான் சொந்த காசுக்கு வாங்கி தந்துட்டேன். நான் மைக் ஆன் பண்ணி வச்சு கதறான்றேன். நீங்கள் எல்லாம் ஓப்பன் வச்சு நாங்கள் என்ன செய்யுது உங்களுக்கு வந்து ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் திருக்கோணேஸ்வரம் சிவங்கோயில் போயிட்டு வந்துதான். இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்த போறோம். பண்டே ட்ரிப்ல வந்து இன்னொரு இடத்த போறோம். நாங்க 2 நாள் ட்ரிப் போனாங்க. அதுக்கு ஒரு இடத்த போயிருக்கோம். ஆனா வண்டி ட்ரிப்ல இப்படி நாங்க போனது பாக்கல. உண்மையா தாண்டா. அது நம்ம கொஞ்சம் டைம் பாக்குறதுனால கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி. ஸோ இந்த பைக் இந்த இடத்த பேக் பண்ணாங்க, பார்க் பண்ணாங்க பைக்கு. அதை எடுத்துட்டு ஜமகா பைக்கு அந்த அடகு இங்க பாருங்க. இந்த பைக் அனாதையா கிடக்கு. ஸோ எடுத்துட்டு கிளம்புவோம். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்டே ட்ரிப்ல சந்திப்போம். பாய். தெரியல மேலே இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இன்னொரு பண்டே ட்ரிப்ல சந்திப்போம்.
பாய். திருப்பணம் சரியா நல்லா இருந்தது. நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு வரேன், 10-15 வருஷம் கழிச்சு நான் வரேன். இவனு அப்படி தான் பாராட்டுறான். இவன் பெஸ்ட் டைம் யாரோட வந்தது, நான் பெஸ்ட் டைம் இதுக்கு யாரோட வந்தேன், சாய்பாபா அது வந்துட்டாங்க. அப்போ சின்ன வயசில் வந்தாங்க, அதுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக கனகாலம் வந்து வந்தீங்கன்னா திருப்பணத்துக்கு வந்துட்டு போங்க. செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது, நிலங்கள்லாம் அழகாக இருக்கு. ஸோ பை காய்ஸ்.